ஃபீஸ்ட் ரெசிபீஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான அதே நேரத்தில் ஈஸியான முறையில் எப்படி மேங்கோ குல்பி ஐஸ் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உணவே மருந்து மருந்தே உணவு நிகழ்ச்சியில் நம்ம மருத்துவ குணமுள்ள உணவு வகைகளையும் அந்த உணவு வகைகளை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன நோய்கள் எல்லாம் குணமாயிட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதியதாக கறந்த பசும்பாலில் 4 சிட்டிகை மஞ்சள் தூளை கலந்து நாம் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து சாப்பிட்டு வருவதனால் நம்மளுக்கு வறட்டு இருமல் குணமாகும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து பலனடையுங்கள். நன்றி. நான் ஒரு மாம்பழத்தை எடுத்து தோலை சீவி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுவே 1 கப் அளவுக்கு வந்திருக்குங்க. அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கும் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மாம்பழ துண்டுகள் எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன். இதை 1 நிமிஷத்துக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறணும். திரும்பவும் 1லிருந்து 2 நிமிஷத்துக்கு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்ததுக்கப்புறமா நானே 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கக்கூடிய கண்டென்ஸ்டு மில்கையும் விப்பிங் க்ரீமையும் சேர்க்கணும். விப்பிங் க்ரீம் வீட்டில் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பால் ஏடுகள் இருந்ததுன்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கரலாம். பால் ஏடு நல்லா பாலை காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நிறைய பால் ஏடுகள் சேரும். அந்த ஏடை எடுத்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கரலாம். கண்டென்ஸ்டு மில்க்கும் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லாட்டினா வீட்டில் இருக்கக்கூடிய சுகரையே சேர்த்துக்கரலாம். அடுத்ததாக நான் ஒரு திக்கு க்ரீமு இதையும் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கிற போகிறேன். திக்கு க்ரீமும் இருந்ததுன்னா சேருங்க. இல்லாட்டினா பால் பவுடர் 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கரலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இப்போது திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்ல ஒரு க்ரீமி பேஸ்ட்டு சாஃப்டாக வர்ற வரைக்கும் நான் நல்லா அடித்து எடுத்துக்கிற போகிறேன். மிக்ஸி ஜாரில் நம்ம செஞ்சுக்கரலாம். இப்போது 5 நிமிஷத்தில் பாருங்கள் நல்ல ஒரு க்ரீமி பேஸ்ட்டு நம்மளுக்கு குல்பிக்கு தேவையான பதத்தில் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நம்ம அடித்து எடுத்துக்கிறணும். நம்மளுக்கு குல்பிக்கு தேவையான பேஸ்ட்டு நல்ல சாஃப்டாக மேங்கோ ஃப்ளேவரோட கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளர்லேயே நான் இப்போது சேர்த்துக்கிற போகிறேன். டம்ளரில் சேர்த்துக்கரலாம். இல்லாட்டினா குல்பி மோடு இருந்தால் அதுலேயும் சேர்த்துக்கரலாம். இப்போ 3 டம்ளர்லேயும் நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு. அடுத்ததாக அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சுன்னா அதை நம்ம டம்ளர் மேலே போட்டு நான் கவர் பண்ணிக்கிறேன். இது கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போ திரும்பவும் ஒரு சின்ன கத்தி எடுத்து சின்னதாக ஹோல் போட்டு நம்ம ஐஸ் குச்சியை இதில் சொருகணும். இதே மாதிரி தான் மீதி இருக்கக்கூடிய 2 டம்ளர்லேயுமே நான் செஞ்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது இந்த டம்ளரில் இருக்கக்கூடிய இந்த குல்பி பேஸ்ட்டு எல்லாத்தையுமே நான் ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரத்துக்கு வச்சு எடுக்க போகிறேன். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. வெளியே எடுத்தாச்சு. இப்போ இந்த டம்ளர் எல்லாமே நம்ம நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரணும். அதுக்காக நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய தண்ணியிலேயே 1லிருந்து 2 நிமிஷத்துக்கு இந்த டம்ளரை நான் வச்சு எடுக்க போகிறேன். அப்போ தான் நம்ம குல்பி எடுக்கிறப்போ குல்பி ஐஸ் நம்மளுக்கு ஸ்டிக் ஆகாமல் ஈஸியாக நம்மளுக்கு வெளியே கிடைக்கும். இப்போ பாருங்கள் கவரை ஓப்பன் பண்ணியாச்சு.
வாவ், சூப்பரான குல்பி ஐஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா வாசனையாகவும் இருக்குது. நம்மளுக்கு ஸ்டிக் ஆகாமல் ஈஸியாக வெளியே அருமையாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் அதே நேரத்தில் டேஸ்டியான குல்பி ஐஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே சாப்பிடணுன்னு தோணுது. இந்த சம்மரில் இந்த மாதிரி குல்பி ஐஸ் அதுவும் மேங்கோ ஃப்ளேவரோடு கிடச்சதுன்னா எவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச குல்பி ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் நான் செரி பழத்தை சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். டூட்டி ஃப்ரூட்டி இருந்ததுன்னா சேர்த்துக்கரலாம், இல்லை நட்ஸு பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ் இருந்ததுனாலும் சேர்த்துக்கரலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த சம்மரில் சூப்பரான குல்பி ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.